அடுத்த பாடல் 1832. ஆனைந்தும் மாட்டி அமரர் குலாம் தொலை. ஆனைந்தும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஆண் அப்படின்னா ரெண்டு பொருள் இருக்கு. ஒன்று அந்த இடம் அப்படின்னு பொருள், இன்னொன்று காளை என்று ஒரு பொருள் இருக்கின்றது. காளை என்றால் இங்கே நந்தியை குறிக்கும், நந்தி என்றால் தர்மத்தின் வடிவை குறிக்கும், அதனால் குரு என்ற ஒன்றை குறிக்கும். ஆனால் காளையில இறைவன் வராரு அப்படின்னா அங்கே தர்மத்தின் வடிவாக இறைவன் வந்து எந்த செயலும் செய்கிறாரு அப்படின்னு பொருள். அப்போ ஆனைந்தும் அப்படின்னா அந்த இடத்துல தர்மத்தின்படி ஆட்டி அப்படின்னு சொல்றாரு. ஆட்டுதல், ஆட்டுதல்னா இங்க தீபாராதனைகள் செய்தல். ஆனா இந்த இடத்துல ஐந்தும் ஆட்டி அப்படின்னு சொல்றது. ஐந்தும் அப்படின்னு சொல்லப்படுறது இங்க 5 தொழில்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அப்ப 5 தொழில் நடக்குது. அந்த இடத்துல தர்மப்படி நடக்கின்ற 5 தொழில்களை தொடர்ந்து வழிபடுது. இப்போ எந்த செயல் செய்தாலும் நம்ம சொல்லுவோம் இறைவன் செயல் என்று நம்ம சிந்திக்கணும், நல்லதுன்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பட் உலக ரீதியாக அது செய்ய முடியல. ஒரு நோய் நொடியோ ஏதோ ஒரு பிரச்சனைகளோ வந்தாலும் என்ன இறைவன் எனக்கு இப்படி சோதனை கொடுக்குறாருன்னு கேட்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனா அந்த இடத்துல என்ன சொல்றாரு, ஆட்டி அப்படின்னு சொல்றாரு. அமரர் குலாம் தொலை, அமரர் கூட்டங்கள் எல்லாமே அப்படிதான் வழிபடுறாங்களாம். எந்த செயல் நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, எல்லாம் இறைவன் செய்வல் நன்மைக்கு மட்டும்தான் செய்யறாருன்னு சொல்லி அவங்க தொடர்ந்து வழிபடுறாங்களாம். ஏன் அப்படி வழிபடுறாங்கன்னா, இறைவன் அந்த செயலை தர்மத்தின் வழியாகவே செய்கின்றார். அதான் ஆண் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. 2 சொல்லிக்கணும், 3 சொல்லி இல்லை, 2 சொல்லிக்கணும் ஆண். அப்ப எங்க தொழுகற்றே இருக்கிறதுனால தான் அந்தமில்லா தலைவன் அருள் அது அப்படிங்கிறார். தான் அந்தமில்லா அப்படின்னா அந்தம் என்று சொல்லப்படுவது முடிவு, எல்லை. தனக்கு என்று எல்லையில்லாத தலைவனுடைய அருள் அது அப்படிங்கிறார். அருள் என்ற ஒன்று அங்க இருக்கான். இந்த பூஜைகளை அவங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது இறைவனது அருள் அங்கே நிற்கின்றது. எங்க நிக்குது அருள், எப்படி நிக்குதுன்னா 2 இடத்துல நிக்குது அருள் இங்க. ஒன்று தர்மப்படி நடந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா. 5 விதமான தொழில்கள் இந்த உலகத்துல நடக்குது. 5 விதமான தொழில்களையும் ஒரு தர்மத்தோடு தான் அந்த தொழில் நடந்துகிட்டே இருக்கு. இத சிந்திக்கிறாங்களா, அமரர் குலாம்னு சொல்றாரு இல்லையா, அவங்க நினைக்கிறாங்களா, ஆகா இதெல்லாம் இறைவன் செய்யறாருப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. அதுவே இந்த இடத்துல ஒரு இறைவன் ஒரு அருள், அந்த எண்ணத்திற்கு ஒரு அருள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இருக்கோம், இன்பம் வரும்போது ஆகா நான் வீடு வாங்கிட்டு போ, நான் தான் வீடு வாங்கிட்டேன் செஞ்சிட்டேன்ப்பா அப்படின்னு நினைப்பாங்க. நினைக்கிறது ஒன்று. 2வது அந்த வீடு ஏதோ ஒரு துன்ப காரணத்தினால விற்கிறது ஒன்று. வாங்கும்போது நான் தான் வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று, சந்தோஷம் நினைக்கிறது ஒன்று. விற்கும் போது ஐயோ இறைவன் எனக்கு இப்படி சோதனை கொடுத்துட்டாரு, பணப்பிரச்சனைக்காக விற்கிறேன். அப்போ 2த்துலையுமே நான் என்ற இருக்கு. ஆனால் இதே இடத்துல வீடு வாங்கும் போதும் இறைவன் வீடு வாங்கி கொடுத்துருக்காருப்பா நான் வாங்கலப்பான்னு மகிழ்ச்சியில துள்ளி குதிக்காமலும், அந்த வீடு வந்து விற்கும் போதும் சரி இறைவன் கருணை, இது கர்மா போகணுன்றதுக்காக விற்க வைக்கிறாரு, இறைவன் செயல் அப்படின்ற எண்ணத்தில், அதாவது இன்பம் வரும்போது அதிகமாக இன்பத்தில் இருக்கலாம் குதிக்காமலும், துன்பம் வரும்போது அதனால் பாதிக்கப்படாத நிலையில சமமான ஒரு மனநிலை இருக்கும் பொழுது, அப்போ அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அங்கதான் இறைவன் அருளை அங்கு கொடுக்கின்றார். அதான் தலைவன் அருள் அது. எல்லை இல்லாத தலைவன் வந்து அந்த இடத்துல ஒரு அருளை வந்து கொடுக்குறாராம். அந்த அருளினுடைய பலன் என்ன அப்படின்னா, தேன் உந்து மாமலர் உள்ளே தெளிந்தது ஓர் அப்படின்னு சொல்றாரு. தேன் உந்து அப்படிங்கிறாரு. உந்து அப்படின்னா ஒரு விஷயம் உந்தி தள்ளு, உந்துனாலே தள்ளுதல் என்று பொருள். ஒரு விஷயம் தள்ளுதான் அந்த இடத்துல. எது தள்ளுது? தேன் அப்படிங்கிறார். தேன் உந்து மாமலர் அப்படிங்கிறார். மாமலர்னா இங்க எது பெரிய மலர், மாமலரா பெரிய மலர் அப்படின்னு பொருள். இருப்பிலேயே பெரிய மலர் எது இங்க? சகசிரதளம் தான். 1008 இதழ்கள் கொண்ட தாமரை மலர் சகசிரதளம் தான். அது என்ன பண்ணுதான், ஒரு விஷயத்தை உந்தி தள்ளுதான். எதை உந்தி தள்ளுது அப்படின்னா, இப்ப இன்னைக்கும் நமக்கு சகசிரதளம் இருக்கு. ஆனா அந்த சகசிரதளத்தை மாயை என்ற ஒன்று மூடிக்கொண்டிருக்கிறது. அதனால அது நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்மளால உணர முடியல. அப்ப என்ன பண்ணுதான், முதல்ல இறைவன் அந்த கொடுத்த அருள் நம் மாயையை முதல்ல தள்ளுதான். நீ போ நீ போ நீ போன்னு சொல்லிட்டு உந்தி தள்ளுதான் இந்த இடத்துல. அது உள்ளே தள்ளனோடனே உள்ளே தெளிந்தது ஓர் அப்படிங்கிற. இப்ப மாமலருக்கு உள்ளே ஒரு விஷயம் தெளிதான். இப்ப மாயை முதல்ல தெளிஞ்சோடனே என்ன ஆகும், உள்ள இருந்து அமிர்தம் வர ஆரம்பிக்கும். அதான் தேன் சொல்றாரு. தேன் வந்துடுச்சு, தேன் உந்துங்கிறாரு. உள்ள இருந்து அமிர்தம் வர ஆரம்பிக்குது. முதல்ல இறைவன் அருள் கொடுக்குறாரு, அருளினால இங்க அமிர்தம் வர ஆரம்பிக்குது.
வந்த அமிர்தம் என்ன பண்ணுது, மாயையை உந்தி தள்ளுது, போன்னு சொல்லுது. இப்போ மாயை போயிடுச்சு. அப்போ போனோடனே அந்த மலருக்கு உள்ள ஒரு விஷயம் தெரியுதுங்கிறார். எது தெரியுது? அந்த மலருக்குள்ளதான் ஜோதி வடிவா இறைவன் இருக்கார் இல்லையா? அது தெளிந்தது அப்படின்னு சொல்றாரு. தெளிஞ்சிருச்சு இல்லைங்களா? அப்ப ஜோதியை பார்க்க ஆரம்பிச்சோம், அப்படி தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாரைந்து குணமும் படைத்து நின்றானே அப்படிங்கிற. இப்போ தெளிஞ்சிருச்சு. தெளிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பாரைந்து, இந்த உலகத்துல ஒரு 5 விஷயமான குணம் இருக்கு, அதை படைத்து நின்றானே அப்படிங்கிற. என்ன குணம், என்ன படைச்சு நின்றாருன்னா, இந்த உலகம் 5 பூதங்களால் ஆனது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்கள் இங்கு இருக்கிறது. அதனுடைய குணங்களும் இங்கு நிக்குது. இப்ப இதை படைத்து நின்றானே, அப்ப இவ்வளவு நாள் இறைவன் படைக்கலையா அப்படின்னு கேட்டா, அவர் படைச்சிட்டாரு. ஏற்கனவே 5 பூதங்களையும் படைச்சு விட்டாரு, அதனுடைய குணங்களையும் படைச்சிட்டாரு. ஆனால் அதை நாம் தெரியாமல் நிற்கின்றோம். படைத்தல் என்றா புதுசா உருவாக்குறதுன்னு பொருள் அல்ல. ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம். படைத்தல் என்பது ஏற்கனவே இருக்கிறது தான், அதை இருந்து தனியா பிரிச்சு கொடுக்கறது, இது படைத்தல். அப்ப அழித்தல்னா திருப்பி தனியா இருக்கிறத தனக்குள்ள ஒடுக்கிக்கிறது. இதுதான் இங்க ஒடுக்குது, அழித்தல் என்று சொல்லப்படுவது. அழித்தல். அப்ப இங்க படைத்தனா இறைவன் எதை படைக்கின்றார் அப்படின்னா, இப்ப உள்ள இருந்து அமிர்தம் வர வச்சு மாயை போக்கி ஜோதியை காமிச்சிட்டார் இறைவனு. அப்போ இந்த உடம்பில் இருக்கக்கூடிய 5 பூதங்களின் குணங்கள்னு இருக்கு இல்லையா? நம்ம உடம்புல நிலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாமே 5 தத்துவம் இருக்கு. நமக்கு வெளியிலயும் 5 தத்துவம் இருக்கு. இத இந்த சாதகரை உணர வைக்கிறாரு. படைத்தல் என்று சொல்லப்படுறது புதுசா உருவாக்குறதும் இல்லை, பிரிச்சு காமிக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா? நமக்குள்ள இருக்கிறத நமக்கே காமிக்கிறார். இன்னைக்கு உணர்ந்துட்டோமான்னு கேட்டா இல்ல, படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாப்பா, இந்த உடம்பு 5 பூதங்களால் ஆனது. நம்ம உடம்புல எதுப்பா மண் தத்துவம், அந்த விரல் இருக்குல்ல, கை இருக்கு, சதையெல்லாம் மண் என்று சொல்கின்றோம். ஆனா அந்த மண்ணை நாம் உணர்கின்றோமா என்று கேட்டால் இல்லை. இப்போ கை இருக்கு, இதை போய் தொட்டாதான் நமக்கு தெரியுது, ஆமா இது என்னோட கை அப்படின்னு சொல்லி. முதுகு இருக்கு, தொட்டாதான் தெரியுது என் முதுகு. நாங்க ஏதாவது ஒரு வலி என்ற ஒன்று வந்தால்தான் அந்த இடம் அங்க இருப்பதே நமக்கு தெரிகிறது. இல்லைன்னா தெரியுதா நமக்கு உடம்புல இவ்வளவு உறுப்பு இருக்குல்ல, ஏதாவது உறுப்பு நமக்கு உடம்புக்குள்ள இருக்கிறத நம்மளால உணர முடியுதா? எதையுமே உணர முடியல. பார்க்கறதுனாலதான் கண்ணு இருக்குன்னே தெரிஞ்சுக்கிறோம், பேசுறதுனாலதான் வாயில ஆற்றல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். எதையுமே அங்க ஒரு வழி என்று வரும்பொழுதுதான் உணர்றமே தவிர்த்து, இல்லைன்னா நம்ம உணர்றதே கிடையாது. ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குது? ஏன்னா மாயை இருக்கிறதுனால இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியல. அப்ப இந்த பாடல சொல்லப்பட்டபடி யார் ஒருத்தர் இருக்காங்களோ அவர்கள் உடம்புல இருக்க அந்த 5 பூதங்களை இறைவன் அங்கு உணர வைக்கின்றார். அதான் படைத்து நின்றானே அப்படிங்கிற. நிற்றல், நிக்கிறாரு. நின்னு சும்மா நிக்கல, பலமுறை சொல்லியிருக்கோம். நிக்கிறாருன்னா அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு செயல் புரிகிறாருன்னு அர்த்தம். இப்போ உள்ளே இருந்து 5 பூதங்களின் தன்மையும் உணர வச்சு அந்த இடத்திலே இருந்து அவர்களை வழிகாட்டி அழைத்து செல்கின்றார். இல்ல அந்த அவங்களுடைய உடம்ப உணர வச்சு அவர்கள் வழியாக இந்த உலகத்திற்கு ஏதோ ஒரு நன்மை செய்து கொண்டிருக்கு. இது 4வது அடிக்கு பொருள். நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இந்த உலகத்தில் இறைவன் தர்மப்படி 5 தொழில்களை செய்து கொண்டே இருக்கின்றார். இந்த 5 தொழிலையுமே அமரர்கள் அனைத்தும் இறைவன் செயலாக இருக்கின்றது என்று அந்த எதை தொழுது கொண்டே இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் இங்கு அமரர்களாக இருக்கிறார்கள். இது எல்லாத்தையுமே எல்லை இல்லாத, தனக்கென்று எந்த எல்லையும் இல்லாத அந்த இறைவன் அந்த 5 தொழில்களுக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார். அந்த 5 தொழில்களின் பலன்களுக்கும் அருளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அமரர்கள் தொழுவது போல யார் இங்க இருப்பவர்கள் தொழுகின்றார்களோ, 5 தொழில்கள் நடக்கு. இங்க கர்மயோகம் வந்துடும், செய்யறது சிவ பூஜை. ஆனால் கர்மயோகத்தில் சிவ பூஜை. காலில இருந்து நைட் வரைக்கும் நமக்கு இந்த 5 தொழில்கள் எது நடந்துகிட்டே தான் இருக்கு. நமக்கு 5 தொழில்களும் நடந்து கொண்டே இருக்கின்றது, ஒவ்வொரு வினாடியும் நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே இறைவனது செயல், நம்முடைய செயல் என்று எதுவும் இல்லை என்ற சிந்தனையே இங்கு சிவ பூஜையாக நிற்கின்றது. யார் ஒருவர் இந்த சிந்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த இறைவனது அருளால், எல்லையில்லாத இறைவனது அருளால் அவர்களுக்குள்ளே இருந்து அமிர்தமானது சுரக்க ஆரம்பிக்கிறது. அமிர்தம் சுரக்க ஆரம்பித்த பின்பாக அவர்களுக்குள் இருக்கக்கூடிய மாயை விலகுகிறது. மாயை விலகியதும் சகசரதலத்திற்குள் இருக்கக்கூடிய ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவன் வெளிப்பட ஆரம்பிக்கின்றார். ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவன் வெளிப்பட ஆரம்பித்ததும் இந்த உலகில் இருக்கக்கூடிய
5 பூதங்களின் குணமும் அவர் உணர ஆரம்பிக்கிறார். இதுதான் அந்த பாடலுடைய கருத்து.